தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன் பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவருமான ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரியில் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அக்கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முதல்வராக பொறுப்பேற்றார். பின் ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வரானார். இதனால் சம்பாய் சோரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். விரைவில் அவரது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதாவில் இணைவார் என்ற தகவல் வெளியானது. இப்போது சம்பாய் சோரன் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அவருடன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி எம்எல்ஏக்கள் 6 பேர் டெல்லி வந்துள்ளனர். டெல்லி வருவதற்கு முன்னதாக சம்பாய் சோரன் சமூக வலைதளத்தில் தனது முடிவு பற்றி கூறியிருந்தார். நான் முதல்வராக இருந்தபோது அர்ப்பணிப்புடன் பணி செய்தேன். எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட எனக்கு முழு உரிமை இருந்த போதிலும் கூட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நிரல் கூட எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. திடீரென்று என்னை ராஜினாமா செய்யும்படி கூறினர். அது என் சுயமரியாதைக்கு கிடைத்த அடி. எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பேராசை இல்லை. ராஜினாமா செய்தேன். மேலும் பல அவமானங்களை சந்தித்தேன். கட்சியில் எனக்கான இடம் இல்லை என உணர்ந்தேன். இவ்வளவு அவமதிப்புகளுக்கு பின் நான் மாற்று வழியை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு 3 விருப்பங்கள் உள்ளன. அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவது, எனக்கென்று தனி அமைப்பை உருவாக்குவது, இந்த பாதையில் எனக்கு ஒரு துணை கிடைத்தால் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பது என்பதுதான் என்னுடைய விருப்பங்கள் என சம்பாய் சோரன் கூறினார். இப்போது டெல்லி பயணம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், என்ன வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று எனக்கு தெரியவில்லை. அது உண்மையா பொய்யா என சொல்ல முடியாது. சொந்த காரணங்களுக்காகவே டெல்லி வந்துள்ளேன் என்றார். இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு தேர்தல் நடக்க உள்ளது. சம்பாய் சோரன் பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல் இண்டி கூட்டணியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.